வணக்கம். பீடி, சிகரெட், புகையிலை, மதுபானம், கஞ்சா, குட்கா இதுபோன்று போதைப் பொருட்களை உட்கொள்கின்ற ஒழுக்கங்கள் இல்லாத, கட்டுப்பாடுகள் இல்லாத பெற்றோர்களின் கண்காணிப்பில், கட்டுப்பாட்டில் குழந்தைகள் வாழ்ந்து கொண்டிருப்பது, குழந்தைகளின் ஒழுக்கத்தையும், அமைதியையும், பாதுகாப்பையும், வாழ்வாதாரத்தையும், வாழ்க்கை தரத்தையும் கேள்விக்குறி ஆக்கிவிடக்கூடும். அதுபோல திருட்டு, கொலை, கொள்ளை, வழிப்பறி, மோசடி, கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம், பாலியல் பலாத்காரம், தீவிரவாதம், போதைப்பொருள் தயாரித்தல், போதைப்பொருள் விற்பனை செய்தல், சூதாட்ட தொழிலை செய்தல், விபச்சார தொழிலை செய்தல், லஞ்சம் வசூலித்தல், மாமூல் வசூலித்தல், ஊழல் செய்தல், கமிஷன் பெறுதல் இதுபோன்று சட்டவிரோத, சமூக விரோத குற்றங்கள் செய்கின்ற பெற்றோர்களின் கண்காணிப்பில், கட்டுப்பாட்டில் குழந்தைகள் வாழ்ந்து கொண்டிருப்பது, குழந்தைகளின் ஒழுக்கத்தையும், அமைதியையும், பாதுகாப்பையும், வாழ்க்கை தரத்தையும் கேள்விக்குறி ஆக்கிவிடக்கூடும். அதுபோல 2 திருமணம், 3 திருமணம், 4 திருமணம் செய்து கொண்டு குடும்பம் நடத்துகின்ற பெற்றோர்கள், மறுமணம் செய்து கொண்டு குடும்பம் நடத்துகின்ற பெற்றோர்கள், விலை மாதர்களுடன், விலை மகன்களுடன் உடலுறவு வைத்து கொள்கின்ற பெற்றோர்கள், சூதாட்டம் விளையாடுகின்ற பெற்றோர்கள், கள்ளக்காதல் தொடர்புகள் உள்ள பெற்றோர்கள், சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுகின்ற பெற்றோர்கள், இதுபோன்று ஒழுக்கங்கள் இல்லாத, கட்டுப்பாடுகள் இல்லாத, பற்பல தீய பழக்கங்கள் உள்ள பெற்றோர்களின் கண்காணிப்பில், கட்டுப்பாட்டில் குழந்தைகள் வாழ்ந்து கொண்டிருப்பது, குழந்தைகளின் ஒழுக்கத்தையும், அமைதியையும், பாதுகாப்பையும், வாழ்க்கை தரத்தையும் கேள்விக்குறி ஆக்கிவிடக்கூடும். அதுபோல நிரந்தரமான வேலை வாய்ப்பு இல்லாத பெற்றோர்கள், போதிய வருமானம் இல்லாத பெற்றோர்கள், கூலி வேலை செய்கின்ற பெற்றோர்கள், பிச்சை எடுக்கின்ற பெற்றோர்கள், தரமான வீடு வாசல் இல்லாத பெற்றோர்கள், குழந்தை பராமரிப்பு விதிகளை பற்றிய புரிதல் இல்லாத பெற்றோர்கள், முதலுதவி பயிற்சி பெறாத பெற்றோர்கள், அடிப்படை கல்வி அறிவு இல்லாத பெற்றோர்கள், உடல் நலம் இல்லாத பெற்றோர்கள், மனநலம் இல்லாத பெற்றோர்கள், ஊனமுற்ற பெற்றோர்கள், 21 வயது பூர்த்தி அடையாத பெற்றோர்கள் இதுபோன்ற பெற்றோர்களின் கண்காணிப்பில், கட்டுப்பாட்டில் குழந்தைகள் வாழ்ந்து கொண்டு இருப்பது, குழந்தைகளின் அமைதியையும், ஆரோக்கியத்தையும், பாதுகாப்பையும், வாழ்வாதாரத்தையும், வாழ்க்கை தரத்தையும் கேள்விக்குறி ஆக்கிவிடக்கூடும் என்பதால், இதுபோன்ற பெற்றோர்களின் கண்காணிப்பில், கட்டுப்பாட்டில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் தங்களது உரிமைகளை இழந்து, ஒழுக்கத்தை இழந்து, அமைதியை இழந்து, ஆரோக்கியத்தை இழந்து, மகிழ்ச்சியை இழந்து, சுதந்திரத்தை இழந்து, பாதுகாப்பை இழந்து வாழ்ந்து கொண்டிருப்பதை அரசு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கலாமா? போதை பொருட்களை உட்கொள்கின்ற மனிதர்கள், சட்டவிரோத, சமூக விரோத குற்றச் செயல்களை செய்கின்ற மனிதர்கள், விலை மாதர்களுடன், விலை மகன்களுடன் உடலுறவில் ஈடுபடுகின்ற மனிதர்கள், கள்ளக்காதல் தொடர்புகள் உள்ள மனிதர்கள், சூதாட்டம் விளையாடுகின்ற மனிதர்கள், சண்டை சச்சரவுகள் செய்கின்ற மனிதர்கள், நிரந்தரமான வேலை வாய்ப்பு இல்லாத மனிதர்கள், கூலி வேலை செய்கின்ற மனிதர்கள், பிச்சை எடுக்கின்ற மனிதர்கள், தற்காலிக ஊழியர்களாக, ஒப்பந்த ஊழியர்களாக பணிபுரிகின்ற மனிதர்கள், நாள்தோறும் லாப நஷ்ட கணக்குகளை போட்டுக்கொண்டு சிறு தொழில், சிறு வியாபாரம் செய்கின்ற மனிதர்கள், குழந்தை பராமரிப்பு விதிகளை பற்றிய புரிதல் இல்லாத மனிதர்கள், தரமான வீடு வாசல் இல்லாத மனிதர்கள், முதலுதவி பயிற்சி பெறாத மனிதர்கள், அடிப்படை கல்வி அறிவு இல்லாத மனிதர்கள், 21 வயது பூர்த்தி அடையாத மனிதர்கள்,
உடல் நலம் இல்லாத மனிதர்கள், மனநலம் இல்லாத மனிதர்கள், ஊனமுற்ற மனிதர்கள், இது போன்ற மனிதர்கள் திருமணம் செய்து கொண்டு ஓத்துக்கொண்டு இருப்பதையும், நாக்கு போட்டுக்கொண்டு இருப்பதையும், குழந்தைகளை பெற்று கொண்டு இருப்பதையும் தடுத்து நிறுத்தாமல் இது போன்ற மனிதர்களை ஓக்கவிட்டு, நாக்கு போடவிட்டு, குழந்தைகளை பெக்கவிட்டு, இது போன்று தகுதிகள் இல்லாத, ஒழுக்கங்கள் இல்லாத, பொறுப்புணர்வுகள் இல்லாத, கட்டுப்பாடுகள் இல்லாத பெற்றோர்களின் கண்காணிப்பில் கட்டுப்பாட்டில் குழந்தைகளை வளரவிட்டு, குழந்தைகளின் உரிமைகளையும் ஒழுக்கத்தையும் அமைதியையும் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கை தரத்தையும் கேள்விக்குறி ஆக்கவிட்டு அரசு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கலாமா? குழந்தைகளை ஈன்ற ஒரு சில பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மீது முழு கவனம் செலுத்தாமல் 2 திருமணம், 3 திருமணம், 4 திருமணம் செய்து கொண்டு மறுமணம் செய்து கொண்டு ஓத்து கொண்டு இருப்பதையும், நாக்கு போட்டு கொண்டு இருப்பதையும், குழந்தைகளை பெற்று கொண்டு இருப்பதையும் தடுத்து நிறுத்தாமல் இது போன்ற பெற்றோர்களை ஓக்கவிட்டு, நாக்கு போடவிட்டு, குழந்தைகளை பெக்கவிட்டு, இது போன்ற பெற்றோர்களின் கண்காணிப்பில் கட்டுப்பாட்டில் குழந்தைகளை வளரவிட்டு, குழந்தைகளின் ஒழுக்கத்தையும் அமைதியையும் பாதுகாப்பையும் வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கை தரத்தையும் கேள்விக்குறி ஆக்கவிட்டு அரசு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கலாமா? 21 வயது பூர்த்தி அடையாத சிறுவர் சிறுமிகள் திருமணம் செய்து கொண்டு ஓத்துக்கொண்டு இருப்பதையும், நாக்கு போட்டுக்கொண்டு இருப்பதையும், குழந்தைகளை பெற்று கொண்டு இருப்பதையும் தடுத்து நிறுத்தாமல் சிறுவர் சிறுமிகளை ஓக்கவிட்டு, நாக்கு போடவிட்டு, குழந்தைகளை பெக்கவிட்டு, இது போன்று சிறார் பெற்றோர்களின் கண்காணிப்பில் கட்டுப்பாட்டில் குழந்தைகளை வளரவிட்டு, குழந்தைகளின் பாதுகாப்பையும் வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கை தரத்தையும் கேள்விக்குறி ஆக்கவிட்டு அரசு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கலாமா? குழந்தைகளை ஏன், எதற்காக, என்ன நோக்கத்திற்காக பெற்றெடுக்கின்றனர்? குழந்தைகளை பெற்றெடுப்பதற்குண்டான காரணங்கள் என்ன? குழந்தைகளின் உரிமைகள் மீது, ஒழுக்கத்தின் மீது, ஆரோக்கியத்தின் மீது, பாதுகாப்பின் மீது, வாழ்வாதாரத்தின் மீது, வாழ்க்கை தரத்தின் மீது அரசு ஏன் கவனம் செலுத்துவதில்லை? குழந்தைகளின் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதில் அரசு ஏன் கவனம் செலுத்துவதில்லை? குழந்தைகள் மீது அரசு ஏன் அக்கறை காட்டுவதில்லை? மனிதன் திருமணம் செய்து கொள்ள முற்படும் பொழுது உடலுறவில் ஈடுபடுவதற்குண்டான, ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றெடுப்பதற்குண்டான, குழந்தைகளை முறைப்படி பாதுகாத்து பராமரித்து ஒழுங்குமுறையுடன் வளர்ப்பதற்குண்டான, குழந்தைகளின் அடிப்படை தேவைகளை தரமான முறையில் பூர்த்தி செய்து கொடுப்பதற்குண்டான அனைத்து தகுதிகளும், ஒழுக்கங்களும், பொறுப்புணர்வுகளும் ஒவ்வொரு மணமகனிடமும் ஒவ்வொரு மணமகளிடமும் உள்ளனவா என்பதில் அரசு ஏன் கவனம் செலுத்துவதில்லை? இந்த பூமியில் பிறக்கின்ற எல்லா குழந்தைகளும் அரசாங்கத்தின் குழந்தைகள் என்பதால் குழந்தைகள் பிறந்த நாளிலிருந்து மேஜர் ஆகின்ற நாள் வரையில் குழந்தைகளின் உரிமைகள் மீது கவனம் செலுத்த வேண்டியதும், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க வேண்டியதும், குழந்தைகளின் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதும் அரசாங்கத்தின் கடமை என்பதால் இது போன்ற கேள்விகளுக்கு அரசாங்கம்தான் பதில் கூற வேண்டுமே அன்றி ஆண்டவன் அல்ல என்பதால் என்னுடைய இந்த கேள்விகளுக்கு அரசு செவி சாய்த்து பதில் அளிக்குமா, அல்லது அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்பதும், இது போன்ற பதிவுகளை சமூக வலைதளங்களில் ஒளிபரப்புவதும் குற்றம் என்று கூறி அரசு என் மீது வழக்கு பதிவு செய்து என்னை
நீதிமன்ற குற்றவாளி கூண்டில் நிற்க வைத்து என்னை சிறையில் அடைத்து துன்புறுத்துமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அவ்வாறு அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்பதும் இது போன்ற பதிவுகளை சமூக வலைதளங்களில் ஒளிபரப்புவதும் குற்றம் என்று அரசு கூறுமே என்றால், மனிதன் தனது வாழ்நாளில் எப்படி வாழ வேண்டும், என்னென்ன விதிகளை பின்பற்றி செயல்பட வேண்டும், எது சரி எது தவறு, எதெல்லாம் தண்டனைக்குரிய குற்றங்கள், மக்களின் உரிமைகள் என்னென்ன, அரசாங்கத்தின் கடமைகள் என்னென்ன, குழந்தைகளின் உரிமைகள் என்னென்ன, பெற்றோர்களின் கடமைகள் என்னென்ன, பெற்றோர்கள் தங்களது கடமைகளை செய்வதற்கு என்னென்ன தகுதிகளை பெற்று இருக்க வேண்டும், மனித வாழ்வில் உரிமைகள் சார்ந்த பிரச்சனைகள், குற்றவியல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டால் அப்பிரச்சனைகளுக்கு தீர்வு காண யாரை அணுக வேண்டும், எப்படி அணுக வேண்டும், யாரிடம் முறையிட வேண்டும், எப்படி முறையிட வேண்டும், பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறைப்படி செய்யவில்லை என்றால், குழந்தைகளை உடல் ரீதியாக மன ரீதியாக துன்புறுத்தி தீய சொற்களால் மானபங்கப்படுத்தி குழந்தைகளை ஒழுங்கு முறையின்றி வழி நடத்தினால், அடிமைகளை வழி நடத்துவது போல, குற்றவாளிகளை வழி நடத்துவது போல, கால்நடைகளை வழி நடத்துவது போல குழந்தைகளை தரக்குறைவாக வழி நடத்தினால், பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுக்கு பாலியல் தொந்தரவுகள் கொடுத்தால், குழந்தைகளிடம் பாலியல் பலாத்காரம் செய்ய முற்பட்டால், குழந்தைகளை கொலை செய்ய முற்பட்டால், குழந்தைகளின் அருகில் உடலுறவில் ஈடுபட்டால், இதுபோன்று பெற்றோர்களின் தவறுகளை பற்றி, அலட்சியங்களை பற்றி, பொறுப்பின்மைகளை பற்றி, பெற்றோர்கள் செய்கின்ற குற்றங்களை பற்றி யாரிடம் முறையிட்டு தீர்வு காண வேண்டும்? பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள், பள்ளி கல்லூரி நிர்வாகத்தினர்கள் மாணவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறைப்படி செய்யவில்லை என்றால், மாணவர்களை உடல் ரீதியாக மன ரீதியாக துன்புறுத்தி தீய சொற்களால் மானபங்கப்படுத்தி மாணவர்களை ஒழுங்கு முறையின்றி வழி நடத்தினால், அடிமைகளை வழி நடத்துவது போல, குற்றவாளிகளை வழி நடத்துவது போல, கால்நடைகளை வழி நடத்துவது போல மாணவர்களை தரக்குறைவாக வழி நடத்தினால், மாணவர்களுக்கு பாலியல் தொந்தரவுகள் கொடுத்தால், மாணவர்களை கொலை செய்ய முற்பட்டால், பாலியல் பலாத்காரம் செய்ய முற்பட்டால், இதுபோன்று பள்ளி கல்லூரி ஆசிரியர்களின், பள்ளி கல்லூரி நிர்வாகத்தினர்களின் தவறுகளை பற்றி, அலட்சியங்களை பற்றி, பொறுப்பின்மைகளை பற்றி, குற்றங்களை பற்றி யாரிடம் முறையிட்டு தீர்வு காண வேண்டும்? அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள், ஆட்சியாளர்கள், போலீஸ் காவலர்கள் இதுபோன்று பொறுப்பில் உள்ளவர்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, மக்கள் நல பணிகளை முறைப்படி செய்யவில்லை என்றால், மக்கள் நல பணிகளை செய்வதற்கு மக்களிடம் லஞ்சம் கேட்டால், மாமூல் கேட்டால், மக்களை அடிமைகள் போல, குற்றவாளிகள் போல, கால்நடைகள் போல தரக்குறைவாக வழி நடத்தினால், சட்டவிரோத சமூக விரோத குற்றச்செயல்களை செய்தால், இதுபோன்று பொறுப்பில் உள்ள அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள், ஆட்சியாளர்கள், போலீஸ் காவலர்கள் செய்கின்ற தவறுகளை பற்றி, அலட்சியங்களை பற்றி, பொறுப்பின்மைகளை பற்றி, குற்றங்களை பற்றி யாரிடம் முறையிட்டு தீர்வு காண வேண்டும்? இதுபோன்று நாட்டின் சட்ட திட்டங்களை பற்றிய, சட்டம் ஒழுங்கு விதிகளை பற்றிய, மனித ஒழுங்கு விதிகளை பற்றிய, மனித உரிமை விதிகளை பற்றிய புரிதல்களை, விழிப்புணர்வுகளை, வாழ்வியல் வழிகாட்டி நெறிமுறைகளை குழந்தை பருவத்தில் பள்ளிக்கூடத்தின் மூலம் எனக்கு ஏன் கற்றுக் கொடுக்கவில்லை என்ற கேள்விக்கு அரசு செவி சாய்த்து பதில் அளிக்குமா? அல்லது என்னை அடிமை போல, குற்றவாளி போல வழிநடத்தி என்னை நீதிமன்ற குற்றவாளி கூண்டில்
நிற்க வைத்து சிறையில் அடைத்து என்னை துன்புறுத்துமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்று கூறி விடை பெறுகிறேன். வணக்கம்.